நடிகர் டேனியல் பாலாஜியின் திடீர் மரணம் திரைத்துறையை கடந்து நம் அனைவரிடமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா நடிப்பில் வெளியான சித்தி தொடர்தான் நடிகர் டேனியல் பாலாஜியை முதலில் கேமராவில் நிறுத்தியது. சித்தியில் டேனியல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்த பாலாஜி அந்த பாத்திரத்தின் பெயரையும் சேர்த்து டேனியல் பாலாஜியாக மாறினார். தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, பொல்லாதவன், வடசென்னை உட்பட பல படங்களில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களுக்கு விருப்பமான ஒரு வில்லன் நடிகராக மாறியிருந்தார். சமீபத்தில் விஜயின் பைரவா, பிகில் போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருந்தார். அடுத்ததாக வெற்றிமாறனின் வடசென்னை 2லும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் டேனியல் பாலாஜி நேற்று இரவு திடீரென உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. வீட்டில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே டேனியல் பாலாஜி உயிரிழந்துள்ளார். கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக கொரோனாவுக்கு பின்னர் திடீர் மாரடைப்புகள், இளம் வயது மரணங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவலின் போது டேனியல் பாலாஜியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தார். டேனியல் பாலாஜிக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்புக்கு கொரோனா தாக்கம் காரணமா? இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் இதய நோய் சிகிச்சை நிபுணர் அசோக் குமார். கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது. அதுக்கு கொரோனா ஒரு காரணங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. ஒன்று கொரோனா வந்துட்டு போனவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கிட்டவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியாக கொரோனாவால் கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஹார்ட் அட்டாக்ஸ் எந்த வகையில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல காரணம். கொரோனா டைரெக்டாக கொடுக்குதானா அது ஒரு காரணம் தான், கண்டிப்பாக அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா கொரோனா வர்றவங்கள ரத்தம் உருகி, இப்போ நான் சொன்ன இந்த பிளாக் வெடிஞ்சதுக்கு அப்புறம் ரத்தம் உருகி கிளாட்டாக மாதிரி தான் அட்டாக் ஆகுது. அந்த உருகிற டெண்டன்சியை கொரோனா பாதிப்பால் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால வெறும் ஹார்ட்ல மட்டும் இல்லை, பல இடத்துல ரத்தம் உருகி கிளாட் ஆகிட்டு, பிரெயின் கிளாட் ஆகுறது, இல்லை லங்ஸ்ல கிளாட் ஆகிட்டு மூச்சு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை தான் கொரோனால அதிகமாக இருந்துச்சு. கொரோனாவால் ஹார்ட் பாதிப்பு கண்டிப்பாக அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் கொரோனா வேக்சின் மினியேச்சர் கொரோனான்னு சொல்கிறோம். ஒரு மினியேச்சர் கொரோனா தான். அதனாலையும் அந்த வேக்சினாலையும் தடுப்பூசியாலையும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் வேக்சினால பெனிஃபிட்ஸ் முன்னாடி அது கிராஸாக பார்க்கையில் அது கம்மி தான். ஸோ அதனால வேக்சின் எடுக்கக்கூடாதுங்கிறது அது ஒரு ராங் அசம்ஷன் மட்டும் தான். ஸோ கொரோனாவால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆச்சு. பட் டைரெக்டாக இந்த வைரஸால் இன்க்ரீஸ் ஆன ஒரு காரணம். கொரோனாவால் பல மற்ற காரணங்களும் இன்க்ரீஸ் ஆச்சு. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே போச்சு. எமோஷனல் ஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. கொரோனாவால் ஒர்க் பேட்டர்னை மாறிட்டு ஒபேசிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. ஸோ இதுங்க எல்லாத்தையும் சேர்ந்தோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ், கொரோனா முடிஞ்ச ஒரு 3-4 இயர்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆன ஹார்ட் அட்டாக்ஸ் தான். பட் கொரோனாவோட லாஸ்டிங் இம்பேக்ட் இருக்குமா? பல காலங்களாக கொரோனாவால் இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கொரோனா அந்த கப்புள் ஆஃப் வீக்ஸ் டு மந்த்ஸ் அதோட கொரோனா எபிசோடு முடிஞ்சிடும் அந்த இண்டிவிஜுவல்ல. அதனுடைய லாஸ்டிங் இம்பேக்ட் கண்டிப்பா இருக்காது. பட் அதனால சேஞ்ச் ஆன உலகத்தோடைய சேஞ்ச் ஆன லைஃப் ஸ்டைல் பேட்டர்னால ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதால, வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதால தான் இப்போ ஹார்ட் ப்ரெவலன்ஸ் அந்த வைரஸ்க்கு லிங்க் பண்ணி போகுதே ஒழிய டைரக்டா அந்த வைரஸ் ரொம்ப காலத்துக்கும் பாடியில இருக்குங்கிறது ஒரு ராங் கான்செப்ட். ஹார்ட் அட்டாக் முதியோர்களுக்கு 8 டெக்கேட் 9 டெக்கேட் இல்லை 100 வயசுல வரக்கூடிய பிரச்சனை இப்போ 30 வயசு 40 வயசு 50 வயசுல வர்றது சகஜமா மாறிடுச்சு. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதனால ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குடும்பமே பாதிக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களும் அது பாதிக்குது. ஏன்னா குழந்தைங்களையும் ஒபேசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இப்போ சில்ட்ரன் பாப்புலேஷன் அதிகம் இந்தியாவை பொறுத்தவரையும். ஸோ அவங்க எல்லாமே இந்த ஒபிஸா இருந்தால் இந்த 50 வயசுக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் 30 மாறுறதுக்கு ரொம்ப காலம் ஆகாது. இது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி குறிப்பாக வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஹார்ட் அட்டாக்கு இல்லைன்னா ஹார்ட்ல பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஹார்ட்ல பிரச்சனை வராமல் இருக்கிறது எல்லாத்தோட முக்கியம் லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்து தாண்டி எல்லாத்தோட மெயின் ஸ்டெப் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன? ஹெல்தி லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா what, when and how we eat, sleep and move around அப்படின்னு சொல்லுவோம். what என்ன, when எப்போ, and how எப்படி. eat சாப்பிட்றோம், தூங்குறோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. உணவு கரெக்டாக இருக்கணும். எந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும்? இனிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஃப்ரைடு ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது. திங்க் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட் தான் அனிமல் ஃபுட். நான் வெஜிடேரியன் கொஞ்சம் குறைச்சிட்டு பிளான்ட் பேஸ்டு ஃபுட் அதிகமாக சாப்பிடணும். ஹோல் ஃபுட் தென் ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு ப்ராசஸ்னா இப்போ இனிப்பு டேஸ்ட்டுக்காக இப்போ கோதுமையை ரொம்ப ரிஃபைன் பண்ணி மைதாவாக்குறோம். இந்த மாதிரி ரைஸையும் ரொம்ப ரிஃபைன் பண்ணி ஒயிட் ரைஸ் ஆக்குறோம். அதில் சத்து பொருட்கள்லாம் போயிடுது, அன்ஹெல்தியாக மாறப்படுது. இண்டஸ்ட்ரியலைஸ் இப்போ டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராசஸில் இண்டஸ்ட்ரியலைஸ்டாக போகுது, பேக்டாக போகுது ஃபுட்டு. கன்சம்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைஸ் பேக்ட் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் குறைச்சிக்கணும். இனிப்பும் ஃப்ரைடு ஃபுட்ஸும் இல்லை சேச்சுரேட்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்ல பண்ணி டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸு இல்லை ரெட் மீட்ஸு இது அவாய்ட் பண்ணிட்டு அளவாக சாப்பிட்றது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். அளவு மீறி இப்போ சாப்பாடு கிடைக்கிறது ஈஸியாகிருச்சு.
கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் லாஸ்ட் 3 டெகேட்ஸா முன்னாடிலாம் ஹங்கர் பிரச்சனை, மராஸ்மஸ், குழந்தைங்கள்ல உணவு இல்லாம ஒல்லியா இருப்பாங்க, அந்த பிரச்சனை அதிகமாச்சு. இப்போ ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு குழந்தைங்கள்லயே. அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கிறது, உணவு கிடைக்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால உண்டான வேலை தான் இந்த ஒபிசிட்டி. முக்காவாசி பேர் இப்ப எல்லாம் ஒபிஸா தான் இருக்கும் நம்மளே. ஸோ சாப்பாடு அளவா சாப்பிட்றது, ஹெல்தியா சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தூக்கமே வந்து அன்இன்டரப்டட் குவாலிட்டி ஸ்லீப். ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் நைட்ல ப்ராப்பர் டைம்ல தூங்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 5 நாள் ஆச்சும் அட்லீஸ்ட் 1-2 days பிரேக், சாட்டர்டே சண்டே லீவ் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் ஒரு 150 minutes அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா 15 minutes per day ஆஃப் இன்டென்ஸ் எக்ஸசைஸ். இல்லை மாடரேட் தான் என்னால் பண்ண முடியும், என்னால் வாக்கிங் தான் பண்ண முடியும், ஓட முடியாது அப்படின்னு நினச்சா அது கூட பரவாயில்ல. அப்படி பண்ணால் ஒரு 30 to 45 minutes per day அட்லீஸ்ட் 5 days a week நம்ம ஹெல்த்துக்காக நமக்காக ஸ்பேர் பண்ணணும். அப்படின்னா வாக்கிங் பண்ணணும், இல்லை ஜாகிங் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடென்டரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருந்தால் இந்த பிளாக்ஸ் வரக்கூடாது. ப்ளஸ் மென்டல் ஹெல்த் ஸ்பேஸ், ஒரு சோஷியல் லைஃப் இருக்கணும். சோஷியல் லைஃப்னா வெறும் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இன்ஸ்டா இந்த மாதிரி வர்ச்சுவல் சோஷியல் லைஃப் இல்லாமல் மக்களோட சேர்ந்து சோஷியல் லைஃப் நல்லது கெட்டது ஷேர் பண்ணிட்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், ஃபேமிலி லைஃப்பும் இருக்கும். ஃபேமிலிலேயே இப்போ 1-to-1 இன்ட்ராக்ஷன் வர்ச்சுவலாக மாறிட்டே வருது. இந்த மாதிரி இதெல்லாம் குறைச்சிட்டு ஸ்க்ரீன் அடிக்ஷன், ஸ்க்ரீன் யூட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸ்க்ரீன் இருக்கிறதால இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுது, உங்களை மாதிரி யூடியூப் சேனல் மூலியமா இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கொடுக்க முடியுது. பட் ஸ்க்ரீன் வந்து அடிக்ஷனாக மாறக்கூடாது. அடிக்ஷனாக மாற பட்சத்தில் ஸ்ட்ரெஸ் கூடுது, தூக்கம் குறையுது, சிக்கல்கள் வருது. இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாலே இந்த அடுத்த லேயர் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன இந்த ரத்த கொதிப்பு, சுகர் இதெல்லாமே வரது வந்து கண்டிப்பாக குறையும். அதனால வரக்கூடிய வினைகள் ஹார்ட் அட்டாக், இல்லை ஸ்ட்ரோக், பேராலிசிஸ், இல்லை கேன்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து குறைச்சிட்டே வரும். பிரமிடே அப்படியே வந்து ஃபிளாட்டன் பண்ணிடலாம். நீங்கள் கடந்த சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. வந்து இப்போ உதாரணமாக வந்து சிலர் வந்து நல்ல உடல் ரொம்ப நல்லா இருக்கிறவங்க ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? யங் அட்டாக்ஸ் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து மெயினாக இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல், அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். பாராத்திரியோட போயிட்டு பிரியாணி சாப்பிட்றது, தூக்கம் கெடுக்கிறது, அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லக்கூடாது. அளவுக்கு மீறி சாப்பிட்றது, அன்ஹெல்தியாக சாப்பிட்றது, அது ஃபர்ஸ்ட் லேயர். தூக்கம் குறைச்சலா இருக்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் செடென்டரி லைஃப், வீட்டோடையே வீட்டுக்குள்ளேயே எல்லாமே பண்றது. இது எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னாலும் வாசல்லையே வந்துட்டு கேப் ஏறி போகிறது, இல்லை இது சொகசுக்கு பழகிட்டு. ப்ளஸ் இப்போ ஏதாச்சும் சாப்பாடு வாங்கணும்னா ஹோட்டலுக்கு நடந்து போகிற நாள்லாம் போயிடுச்சு. பட்டன் தட்டினாலே ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகிடுது. அதில் தப்புன்னு நான் சொல்ல, பட் அது டெய்லி அதை பேசிஸ் தான் பண்ணிட்டு இருந்து நம்ம தொப்பையை வளர்த்துட்டு இருந்தால் இந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக 80 வயசுலையோ 90 வயசுலையோ வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் 30 வயசுலையோ 40 வயசுலையோ வரதான் செய்யும். இப்போது அதோடைய ப்ரிவலன்ஸ் இப்போ வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பாதி ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து பாதி பேர் half of ஹார்ட் அட்டாக்ஸ் இப்போ டெத்ஸ் வந்து அதுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 25% ஆஃப் டெத்ஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். 4 பேர்ல ஒரு இழப்புக்கு காரணம் ஹார்ட் அட்டாக். ஸோ அது வந்து அந்த டெத்லையுமே வந்து half of the heart attacks are happening in less than 50 years of age group. இந்த ஹாஃப் வந்து முக்காகிறதுக்கும் இல்லை முழு ஆகிறதுக்கும் மனுஷனோட வாழ்க்கையை 100ங்கிறத தாண்டி 50 மாறுறதுக்கும் ரொம்ப டெக்கேட்ஸ் ஆகாது. இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் நோக்கி சொசைட்டி போயிட்டே இருந்தா. ஸோ ஒரு டைம்ல we have to intervene. we should learn, ரீலேர்ன், அன்லேர்ன். சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், அதுல இருந்து மாறப்பட்டுட்டு முக்கியமா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஈஸி ஆக்சசிபிலிட்டி ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்கு, அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது யங்ஸ்டர்ஸ்ல. இப்போ ஸ்மோக் பண்றது வந்து முன்னாடியாச்சும் அப்பா திட்டுவாங்க, இல்லை எதிர்க்க நிற்கிறவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இனிபிஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி போய் ஸ்மோக்கிங் ஜோன் கம்ஃபர்டபுளா போயிட்டு அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு எலிமெண்டா மாறுது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா டிசாஸ்ட்ரஸ் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன்ல இருந்து திருப்பியும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் நோக்கி நம்ம சொசைட்டி மாறிட்டே போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா இந்த ப்ரிமெச்சூரா வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் குறைச்சிக்கிட்டே போகலாம், அவாய்ட் பண்ணிக்கிட்டே. அடப்பு எனக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்கா? அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னும் டைட்டான அடப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிம்டம் இல்லாமலேயே இருக்கும். அடப்பு ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான பிறகோ இல்லை அட்டாக் கொடுக்கும்போது தான் வந்து சிம்டம் கொடுக்கும். இது பெரிய பிரச்சனையே சிம்டம் இல்லாதது, அறிகுறி எதுவுமே இல்லாதது தான். சில பேருக்கு அட்லீஸ்ட் லக்கியா கொஞ்சம் நடந்தாலோ வேகமாக நடந்தாலோ இல்லை படி ஏறினாலோ
மாடிப்படி ஏறும்போது கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் பண்ணும்போது வந்து நெஞ்சில் அழுத்துற மாதிரியா இருக்கலாம், இல்லை வேத்து கொட்டுறது, அளவுக்கு மீறி வேத்து கொட்டுறது, இல்லை மூச்சு திணறல் அதிகமாக இருக்கிறதா வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏர்லி சிம்டம்ஸ் சொல்லுவோம். அது இருக்கும்போதாச்சும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கான, அட்டாக் முன்னாடியே அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். பட் எந்த ஒரு சிம்டம் இல்லாதவங்க எப்படின்னு பார்க்கணும்னா, சிம்டம் வரதுக்கு முன்னாடி இது ஒரு பிரமிட் மாதிரி சார். பிரமிட்ல வந்து பீக் தான் ஹார்ட் அட்டாக், அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பேஸ்மெண்ட் லேயர் வந்து லைஃப் ஸ்டைல் சொல்லலாம், அன்கண்ட்ரோல்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் சார். அது அந்த மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா ஒரு 4-5 குறிப்பா சொல்றேன் சார். மெயினா கண்ட்ரிபியூட்டிங் அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கான கண்ட்ரிபியூட்டிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. டெய்லி கம்ப்ளீட்டா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இல்லை லேசி லைஃப் ஸ்டைல், எதுவும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம, இன்னும் சொல்லணும்னா இந்த கொரோனா வந்ததுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தூங்குற இடத்துலயே எல்லாம் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே கீழே படி இறங்கிட்டு ஆஃபீஸ் போற வேலையும் குறைஞ்சிருச்சு. இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைவா இருக்கிறது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர். செகண்ட் திங் ஒபேசிட்டி, அப்படின்னா அளவுக்கு மீறி வெயிட் இருக்குது. BMI வந்து 23க்குள்ள இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தரோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் -100 போட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் 163 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருக்காருன்னா அவர் வெயிட் இருக்க வேண்டியது 63 கிலோ தான். அதை தாண்டி இருந்தால் அது கண்டிப்பா ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராப்ளம், இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளமும் இப்போ வந்து 2/3 முக்காவாசி பேருக்கு ஒபிசிட்டி பிரச்சனை இருக்கு. நமக்கு இருக்கிறது தெரியாது, பட் அதுவும் ஒரு வியாதி தான், காஸ்மெட்டிக் பிரச்சனை கிடையாது. இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதை தாண்டி இது ரெண்டுத்தோட கான்ட்ரிபியூஷன் அடுத்த லேயர் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ரத்த கொதிப்பு, நெக்ஸ்ட் சக்கரை வியாதி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் அன்கண்ட்ரோல் கொலஸ்ட்ரால். ஸோ இதெல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா, இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. இது தாண்டி இன்னும் ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து பழக்கங்கள், ஸ்மோக்கிங். மெயினாக ஹெவியாக சொல்லணும்னா ஸ்மோக்கிங் அளவுக்கு ஹார்ட் அட்டாக் கொடுக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. ஸ்மோக்கிங் ஒரு பஃபே வந்து விஷமா உள்ள போயிட்டு சேர்ந்துட்டே வரும். ஸ்மோக்கிங்கால பாதிக்காத ஆர்கனே உடம்புல கிடையாது. நம்ம இப்போ ஹார்ட் பத்தி பேசுறதால அதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிற, ஸ்மோக்கிங்கால பல மடங்கு 10 times ஹார்ட் அட்டாக் உடைய ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல் சுகர்ஸ். இதெல்லாம் வந்து மாடிஃபைபிள், அப்படின்னா நம்ம கையில கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, சுகரோ இல்லை ரத்த கொதிப்போ வந்து அர்லி ஸ்டேஜஸ்ல சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ அன்லெஸ் நம்ம ஒரு ஏஜ் தாண்ட பிறகு, குறிப்பாக ஒரு 40 years தாண்ட பிறகு அட்லீஸ்ட் ஆனுவல் செக் மாதிரி போயிட்டு ரெகுலராக சுகர், பிபி இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட், இல்லை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட் செக் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா, சுகர் வரதுக்கு முன்னாடியே இல்லை வந்த ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா, அதுலேருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், இந்த ஹார்ட் அட்டாக், பேராலிசிஸ், மற்ற பிரச்சனைகள் இதெல்லாமே ஈஸியாக தடுக்க முடியும். ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், நான் எல்லாரும் பேசக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இன்னொரு அடிஷ்னலாக புதுசாக பிரச்சனையா இன்க்ரீஸ் ஆகிட்டே வர ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தூக்கம் குறைச்சல், இல்லை ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறது. ரெண்டும் ஒரே பாஸ்கெட்ல போடலாம். தூக்கம் குறைச்சலுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணம் இப்போ நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்க்ரீன் அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன், இல்லை டிவி அடிக்ஷன். இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனாலேயும் இது ஈஸியாக இன்டர்நெட் இருக்கு, நேரம் அந்த ஸ்க்ரீன் பார்த்தா தான் தூக்கம் வரும்னு சொல்லிட்டு தூக்க நேரம் வந்து 6 to 8 hours ஆஃப் அன்இன்டரப்டட் குவாலிட்டி ஸ்லீப் தேவை. பட் நிறைய பேர் வந்து 4 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் இல்லை மொபைல் பார்த்துட்டு லேட் ஹவர்ஸ் படுக்கிறது, லேட் ஹவர்ஸ் எந்திரிக்கிறது, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப்பாலையும் வந்து ஸ்ட்ரெஸ் கூடும். டிஸ்டர்ப் பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப்பாலையும் வந்து ஹார்ட் அட்டாக் உண்டான ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நான் பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தடுக்கக்கூடியது, கண்ட்ரோல் பண்ண முடியாது, மாடிஃபைபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும் நான் மாடிஃபைபிள், நம்ம ஜீன் சொல்லலாம். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு, அதனால தான் எனக்கு அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கக்கூடியது ஈஸி. பட் அதை நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ நம்ம வந்து திடீர்னு நம்ம பிறப்பு ஏற்கனவே நடந்தது, அதை மாற்ற முடியாது. அதை பற்றி சிந்திக்கிறது, யோசிக்கிறது வேஸ்ட். அதை பாரமாக அதை குற்றச்சாட்டை வச்சு அதை பற்றி பேசுறது வேஸ்ட் அப்படின்னு என்னோட கருத்து. ஸோ இந்த மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே ஹார்ட் அட்டாக் உடைய ரிஸ்க் வந்து 69% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. டைம்